பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ண அந்த சம்மந்தப்பட்டவர் தான் நல்லா இருப்பார். ஜுவல்லர்ஸோ இல்லை மளிகை கடைக்காரரோ நல்லா இருப்பார். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கினதா இருக்கணும். விளம்பரத்துக்காக உள்ள தெய்வ படங்களை வச்சு வழிபாடு பண்ணிங்கனாக்க புண்ணியம் உங்களுக்கு வராது, அவங்களுக்கு தான் பிடிக்கும். குலதெய்வமாக வழிபடுறது நீங்கள் எல்லா தெய்வங்களும் குலதெய்வமாக. இப்போ என்னுடைய குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அகோர வீரபத்ர குலதெய்வம்னு நம்ம ஒதுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் தேடும்போது அது உக்கிர வழிபாடாக எப்படி வேணாலும் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடுன்னு வரும்போது வீட்டுக்குள்ளே வந்து மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், அதே மாதிரி காலடி சிலங்கூதி வாசம் கிடைக்கும், அதே மாதிரி வேறு தெய்வங்களை நம்ம வழிபட்டோம்னா தெரியாமல் போகும். இந்த மாதிரியான சில சொல்லவங்களாம் இருக்காங்க. இயல்பில் இருக்கிறது தான். பட் சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க சார். இது வந்து எங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட கேட்கலான்னு ஒரு டவுட் தான். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாங்க சார், இந்த பூஜை ரூம்ல சாமி போட்டோ எல்லாரும் வைப்பாங்க, அது எங்க வீட்லயே இருக்கும். ஆனா இந்த காலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த முருகர் விநாயகர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 2012, 13 அதோட முருகர்லாம் நல்லா இருக்கு இன்னும் பாதுகாத்து வச்சு சாமி பண்ணுவாங்க. இது மாதிரி நண்பர்களும் நிறைய காலண்டர் வச்சு நடக்குது தானே. இது சரியா தவறான ஒரு கேள்வி. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பூஜை அறைங்கிறது நம்மளுடைய புனித அறையா நம்ம வீட்டுல வந்து காலங்காலத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு பூஜா முறைகள் தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு நம்ம எதுக்காக வலியுறுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வழி வழியாக நம்ம தாத்தா பாட்டன்லேருந்து நம்ம வழி வழியாக கும்பிட்டு வரும்போது அந்த ஜீன்லேயே ஹெரிடிட்ரியா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஹெரிடிட்ரியா இருக்கான்னு ஏன் மெடிக்கல் ஃபீல்டில் கேட்குறாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம வந்து நீங்கள் கேட்கும்போது எங்கள் சுகர் வந்துருச்சா, ஹெரிடிட்ரியா உங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு எதுக்கு கேட்குறாங்கன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு உங்க உடம்ப தானே செக் பண்ணணும். அந்த ஹெரிடிட்ரிங்கிற வார்த்தையை தான் நம்ம சயின்டிஃபிக்கா நாங்க வந்து மரபியல் ரீதியா நாங்க தாத்தா பாட்டம் குலதெய்வம்னு நாங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம வலியுறுத்துறோம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பூர்வீகத்திலேருந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அது நம்ம ஜீன்லேயே இருக்குதுங்கிற போது அந்த ஜீனில் பண்ணும்போது ஈஸியாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாக உங்களுக்கு வேலை செய்யுது. தடங்கள் ஏற்படும் போது நமக்கு வந்து ஏன் தடங்கள் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாடு விட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கேட்கும்போதே அப்பா பேர் சொல்கிறாங்க, அம்மா பேர், தாத்தா பேரே சில குழந்தைகளுக்கு சொல்ல தெரியல. அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவோட அப்பா பேரெல்லாம் கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரிய போகிறதில்லை. இப்போ குலதெய்வத்துங்க வழிபாடுங்கிறது வெளிநாடு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது மறந்து போயிடுது, மறைஞ்சும் போயிடுது. ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உலகத்தில் எந்த பாகத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்தியாவில் பிறந்துட்டா இதுதான் ரூலு. ஏன்னா வந்து கடைசி காலத்தில் வந்து கடைசி ஜென்மாவை பிறப்படுத்து நம்ம இங்கேருந்து நேரடியாக நம்ம வரணும் வெளியே, அதாவது சொர்க்கத்துக்கோ இல்லை வேறு மேலோகத்துக்கு போடுறாருந்தா கடவுள் எல்லாரையும் இங்கே தான் குமிச்சு, இந்தியாவிலேருந்து குமிச்சு தான் தூக்குறாரு. அதனால தான் ஜனத்தொகை இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் தெரியலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பொதுவான வார்த்தை திருப்பதியை குலதெய்வமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோயில், முருகரோ யாரையோ ஒருத்தர் நீங்கள் எடுத்துங்க. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரோ அதையே குலதெய்வமாக நீங்கள் எடுத்துங்க. இப்போ லக்னத்துக்கு வந்து சிம்ம லக்னமாக இருக்காரா, 5ஆம் இடத்து அதிபதி குருவை குறிக்குதா, குருவுக்கு உண்டான திருச்செந்தூர் முருகரா, சரி நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரியும் நம்ம அந்த விஷயங்களை பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த காலண்டர் விஷயத்துக்கு நம்ம வருவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொங்கல் டயத்தில் போய் இந்த விவேகானந்த காலண்டர்னு கிராமப்புறங்களில் வாங்குவாங்க. அந்த காலண்டர் வாங்கி விலை கொடுத்து முக்கியமான வார்த்தைக்கு வந்துட்டீங்க. நான் சொல்ல வந்ததை நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த விலை கொடுத்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த விலை கொடுத்து வாங்குற காலண்டரை நம்ம வந்து முன்னாடி ஹாலில் மாட்டியிருப்பாங்க. பூஜை அறையில் இருக்கிற காலண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கொடுத்த காலண்டர்னு சொல்லக்கூடாது. பூஜை அறைக்கு இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கினதா இருக்கும். கீழே வந்து இந்த ஜுவல்லர்ஸ் அந்த ஜுவல்லர்ஸ் இருக்கவே இருக்காது. வாட்சிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, போகிற இடங்கள்லாம் ஆளுக்கு ஒரு காலண்டரை கொடுக்குறாங்க. அதுவும் சாமி காலண்டராகவே கொடுத்துட்றாங்க. தூக்கி போட மாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க, சாமி ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு பூஜை அறையில் வைக்கிறது. பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ண அந்த சம்மந்தப்பட்டவர் தான் நல்லா இருப்பார். இல்லை அந்த ஜுவல்லர்ஸோ இல்லை மளிகை கடைக்காரரோ நல்லா இருப்பார். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கினதா இருக்கணும். அந்நிய பொருட்களை உள்ளே சேர்க்காதீங்க. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிங்க. வீட்டில் வெளியில் வாங்குகிற காலண்டரை சும்மா வெளியில் மாட்டுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி 1, 2 வச்சிங்க, மீதியெல்லாம் கொடுத்துருங்க, வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில்
விலை கொடுத்து வாங்கின விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து, அல்லது வழி வழியா வந்த விஷயங்கள் தான் இருக்குமே ஒழிஞ்சு, விளம்பரத்துக்காக உள்ள தெய்வ படங்களை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னாக்க, புண்ணியம் உங்களுக்கு வராது, அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்படிங்கிறதுனால பூஜை அறையில புத்தாண்டு காலண்டர்களை கொண்டு வராதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது நீங்க சொன்னோன்னே, ஐயோ வைக்கக்கூடாதா, எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை அறை காலண்டர்களை வந்து நீங்க காலண்டரா நீங்க வச்சிருக்கும் பட்சத்துல, நீங்க உங்களுக்கு தேவையான காலண்டர் மட்டும் வச்சுட்டு, மீதி எல்லாத்தையும் வந்து அந்த காலண்டர் கேக்குன்னு சொல்லுவாங்க. அத வந்து உண்டியல்ல வந்து இத பக்கத்துல வச்சுட்டீங்கன்னாக்கா, துண்ணூறு மடிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ம். ஃபோட்டோவ வந்து நீங்க எப்படியாவது வந்து எங்கேயாவது ஒரு அரச மரத்தடியிலயோ எங்கேயோ வச்சுட்டு வந்துருங்க. ஒரு 2 காலண்டருக்கு மேல வீட்ல வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குறிப்பா பூஜை ரூமுக்குள்ள கொண்டு போகாதீங்க. ஆ. பூஜை ரூமுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி எந்த பொருளா இருந்தாலும், நல்லா மனதுல வந்து நல்லா இது பண்ணி நம்ம விலை குடுத்து வாங்குனோமா, நமக்கு தேவைப்படுதா, இத வச்சு வணங்குனா யாருக்கு நல்லது? ஜுவல்லர்ஸுக்கு நல்லதா? மளிகை கடைக்காரருக்கு நமக்கு நல்லதா? நல்லது. நமக்கு நல்லதான்னு யோசிக்க முடியும். இவ்வளோ தெரிஞ்சுட்டு தூரம் பூஜை பண்ணி எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பரிகார மாற்று முறையா நான் இத சொல்லிடுறேன். ஆரம்பி சார். இப்ப நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. சரி. பூஜை அறையில என்னென்ன சார் வைக்கலாம்? ரெகுலரா வந்து ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ஆணோ, பெண்ணோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க. அவங்க மாத கணக்குல வர முடியாத சூழல்லாம் இருக்கும். உண்மை. இப்போ வந்து இவர் இருக்காரு, வீட்டு தலைவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, வீட்டு தலைவரோ அல்லது வீடு உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்ன்னு சொல்லக்கூடிய குழந்தையா கூட ஆமா, இருக்கலாம். குழந்தையா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னாக்க, ரெகுலரா உங்களால முடியுதோ முடியலையோ, வேற எந்த ஒரு பூஜை ரூமோ, பூஜை அறை சாமான்கள்லாம் பூலேருந்து, பிரசாதத்திலேருந்து நீங்க வீட்ல செய்ய முடியலைனாலும் கூட, ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருங்க. ம். ஒரு விளக்க குடும்ப உறுப்பினர்கள்ல யாராவது ஒருத்தர் ரெகுலரா ஏத்திக்கிட்டு இருக்கணும். ம். ரெகுலரா ஏத்தணும் விளக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, செவ்வாய், வெள்ளி ஏத்துவாங்க. மற்ற நேரங்கள்ல ஏத்த மாட்டாங்க. பூஜை ரூம பொறுத்தவரைக்கும் நான் வந்து என்ன சொல்லுவாங்க, பூஜை வீடு ரூம்னா அந்த அறையெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா அந்த தானே விளக்கேத்த முடியும். அப்பதானே நம்ம மனசுக்கு நல்லா இருக்குன்னு நெறைய பேர் ஆமா, நெனைக்கிறது ஆமாங்க. இயல்பான விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, பூஜை ரூம் வைக்க முடியாதவங்க பூஜை மாடம் மாரி வச்சுக்கங்க. குளோஸ்டா வச்சுக்கங்க. ஒரு சின்னதா ஸ்டாண்ட் மாரி கூட வாங்கி வச்சுக்கிட்டு, அது வச்சுட்டா குளோஸ்டா வச்சுக்கங்க. அது மேல தான் இருக்க போகுது. ம். நீங்க ரெகுலரா அந்த விளக்கேத்துறது மட்டும் கரெக்ட்டா பண்ணீங்க. அந்த பூஜை மாடத்த மட்டும் சுத்தமா வச்சுக்கங்க. நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க. ஆ. குளிச்சுட்டு சில பேர் வாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்லாம் ஏன் சொல்லுவாங்க. நீங்க அப்படி ஏன் சொல்றீங்க? விரத நாளையிலேயே பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல விரதம் முடிஞ்சு போச்சுர்றாங்க. சூரியன் மறைஞ்சதோட விரதமும் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அந்த மாரி போயிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் காலையில எழுந்திரிச்சோனே ஒரு குளியல போட்டுட்டு, இடுப்புல துண்டோட வந்து ஒரு விளக்க ஏத்திருங்க. அது நீங்களா இருக்கலாம், வீட்டம்மாவா இருக்கலாம். யாராவது யாரா வேணா ஒருத்தர் இருக்கலாம். விளக்க ஏத்திட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு ஒரு சுபிட்சம் வரும். நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அருமை, அருமை. போதுமானது. ஓகே. அது மாரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற அந்த விளக்கு எண்ணெய பார்த்தீங்கன்னாக்க, இப்ப எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, தீப எண்ணெய்ன்னு தனியா ஒரு எண்ணெய் ஆமாங்க சார். இப்ப வாங்கி ஊத்திடுறாங்க. அவ்வளவுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஆக்சுவலா வந்து இந்த தீப எண்ணெய்ங்கிறது என்ன எண்ணெய்ன்னு யாருக்குமே தெரியாது. மர்மமாவே இருக்கு இன்னி ஆமா, வரைக்கும். ஆமா. அது ஒரு மர்மம் தான் அது. திடீர்னு அதுல நல்ல ஸ்மெல்லாம் இல்ல வருது. மர்ம எண்ணெய்ன்னு நம்ம சொல்லிடலாம். அத விட்டுருங்க. ஏன் வந்து நல்லெண்ணெய் ஏத்த சொன்னாங்க? ஏன் நெய்ய வச்சு ஏத்த சொன்னாங்க பழைய காலத்துலன்னு கேட்டீங்கன்னாக்க, எந்த பொருள, எந்த எண்ணெய நீங்க உணவுல சேர்த்துக்கிறீங்களோ, ம். உணவுல நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருப்பீங்க. அந்த நல்லெண்ணெய தான் விளக்குக்கு யூஸ் பண்ணணும். ம். நீங்க நெய் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்க பசுமாடு அதுவே போகட்டும். வீட்ல வந்து நம்ம நெய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றோமோ, அந்த உணவுல நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அந்த நெய்யையோ, அந்த நல்லெண்ணெயோ நீங்க விளக்குல ஏத்துனா தான், அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு உடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்த குடுக்கும். ஆ. உடலுக்கு ஆரோக்கியத்த வேணும்னாக்கா, அந்த எண்ணெய் வந்து ஆவியாகும்போது, அந்த ஒளி வந்து நம்ம மேல படும்போது, அதனுடைய வாசனை சுவாசிக்கும்போது. வரும்போது, நம்மளுக்கு அந்த உடம்புலயும் வந்து நம்ம ரெஸ்பான்ஸா பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லெண்ணெய் அதே நல்லெண்ணெய நம்ம யூஸ் பண்ணும்போது, நமக்கு இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறாங்க, அந்த தவிட்டு எண்ணெய்ங்கிறாங்க, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நான் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நீங்க நல்லெண்ணெய் வீட்ல வாங்கியாந்து சமையலுக்காக கொஞ்சம் வச்சுக்கிங்க. 1 லிட்டர் வச்சுக்கிங்க. ஒரு 1/2 லிட்டர் நீங்க சாமிக்கு வச்சுருங்க. 1/2 லிட்டர் அதே பிராண்ட நீங்க அதே இத வச்சுக்கிங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஆரோக்கியம், வீட்ல நிம்மதி நிச்சயமா கிடைக்கும். தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எண்ணெய்களெல்லாம் நீங்க உபயோகிச்சீங்கன்னாக்க, நம்ம சொல்ற பலன்கள் கிடைக்காது. ஸோ ம். இத வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. வீட்ல வந்து பணம் இருக்கு, சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையா, நிம்மதி கிடைக்கும். நிம்மதி, மன நிம்மதி. அருமையா சொன்னீங்க சார். சரி. இப்ப எனக்கு ஐயப்பா நான் வந்து ஐயப்பாவோட பக்தர் சார். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உக்கிர தெய்வத்த ஃபோட்டோவ வீட்ல வைக்கக்கூடாது. சிலை வைக்கக்கூடாது. ஐயப்ப ஃபோட்டோ, நம்ம வாராகி அம்மா வைக்கக்கூடாது. அப்டின்லாம் சில பேர் சொல்றாங்க. உங்களோட பார்வையில அது எப்படி சார் இருக்கு? குலதெய்வமா வழிபடுறது நீங்க எல்லா தெய்வங்களும் குலதெய்வமா வரும். இப்ப ம். என்னுடைய குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அகோர வீரபத்திரன்னு ம். சொல்லுவாங்க. குலதெய்வமா நீங்க வரும்போது என்னென்ன தெய்வங்களா வரும்போது, அது உக்கிர தெய்வம்னு நம்ம ஒதுக்க முடியாது. ம். ஞாபகம் வச்சுக்கங்க. கண்டிப்பா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எங்களுடைய குலதெய்வம் அகோர வீரபத்திரன் தூண்ல இருக்காரு. அது உக்கிரமா தான் இருப்பாரு. ஆனா உக்கிரமா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வமா வீட்ல இருக்கும்போது வைக்க முடியாம. வைக்காம இருக்க முடியும். நம்ம அது மாரி பார்க்கும்போது, தெய்வ வழிபாடுகளுக்குன்னு இப்ப எப்படி வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, தனிப்பட்ட முறையில நீங்க போய் தேடும்போது, அது உக்கிர வழிபாடா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம்.
ஆனா என்னுடைய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடுன்னு வரும்போது, அந்த உக்கிர தெய்வங்களும் வழிபாட்டு தெய்வங்களா வரும்போது, அது எப்படி வந்து நீங்க உக்கிர தெய்வங்கள்னு பிரிக்கிறீங்க தனியா? அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ குலதெய்வமா இருக்கும் பட்சத்துல, நீங்க எந்த விதமான தெய்வங்களா இருந்தாலும் நீங்க வழிபாடு பண்ணலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. சில பேர் சொல்றாங்க சார், இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஷ்ட நான் தெய்வம் வழிபடுறேன். நான் எதுவும் பார்க்கல. தாராளமா இஷ்ட தெய்வம்னு சொல்லி தனியா வழிபாடு பண்ணுங்க. ஆ, நீங்க இஷ்ட தெய்வம் வேற, குலதெய்வம் வேற. ஆ. இஷ்ட தெய்வத்தை நீங்க தாராளமா வழிபடுறோம். என்னுடைய கோரிக்கை நிறைவேறுது. இவர்ட்ட ஒரு கோரிக்கை வச்சா எனக்கு உடனே நடக்குது. அப்படின்னா தாராளமா இஷ்ட தெய்வத்தை நீங்க தனியா வச்சு கும்பிடலாம். தவறு ஒண்ணும் கிடையாது. ஓகே. அவருக்கு சிலை வைக்கக்கூடாது. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. சிலையா வைக்கும்போது தான் பிரச்சனைகள் வருது. அது படமா வேணா வச்சுக்கலாம். ஆ. சிலையா வைக்கும்போது அது வந்து ஒரு அமைப்புல வரும்போது, உங்களுக்கு வந்து அதனுடைய வீரியங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2 இன்ச்சுக்கு மேல உள்ள சிலைகளா வச்சுக்கிறத விட 2 இன்ச்சு கீழ இருக்க மாரி வச்சுக்கங்க. இல்ல படமா வச்சுக்கிறது சிறப்பு. என்னைக்குமே படமா இருக்கிறது எல்லாருக்கும் சேஃப். இப்ப சிலையா வச்சிருக்கீங்க, கீழ விழுகும், உடையும், நமக்கு பின்னமாகும், மனசுக்கு சரியில்லாம போகும். நான் என்ன பொறுத்தவரைக்கும் எதா இருந்தாலும் படமா வச்சு வழிபாடு பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லது. கண்டிப்பா. நான் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன். சிலையா வழிபடுறாங்கல்ல. அவங்க வீட்ல வந்து அவங்க எந்த கடவுள வழிபடுறாங்களோ, அவங்களே இருக்கிறதான சில அறிகுறிகள்லாம் காட்டுவாங்க. சில சமயம் அவங்க நடக்கிற மாரி இருக்கும். அவங்க பேசுற மாரி இருக்கும். அப்படிலாம் கண்டிப்பா சொல்லி நடக்கிறது உண்மைதான் அது. ஏன்னா ம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய நண்பர்கள் சில பேர் இருக்காங்க. ரொம்ப அருமை. தீவிரமான பக்தர்களா மாறி அவங்க வந்து சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். அதே மாரி காலடி சிலங்க விபூதி ஒலிக்கும், வாசனை. விபூதி வாசம் கிடைக்கும். அதே மாரி வேற தெய்வங்கள நாங்க வழிபட்டோம்னா எங்களுக்கு முடியாம போயிடும். ஸோ இந்த மாரியான சில சொல்லவங்கலாம் இருக்காங்க. இயல்புல இருக்கிறது தான். பட் ரெகுலர் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, நம்ம அதாவது லோகாயுத வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ம். நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா. ரோட்ல இறங்கிட்டோம்னா நம்ம வந்து செருப்ப வச்சு தான் நம்ம பாதுகாக்க முடியுமே ஒழிஞ்சு, ரோட்ட சுத்தப்படுத்திட்டுலாம் போ முடியாது. முடியாது. ஸோ அதற்குண்டான முறை என்னவோ அத மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா சார். இது இப்ப நீ பேசுனது மூலியமா எனக்கு ஒரு தெளிவானது என்ன அப்படின்னா, புத்தாண்டு காலண்டர பூஜை அறையில வைக்க வேண்டாம். வைக்கக்கூடாது. அவ்வளவுதான். சரி, இப்போ பூஜை அறைன்னா நமக்கு புடிச்ச கடவுள் எல்லாரதும் நம்ம வச்சிருப்போம். ஆமா, முருகன்லேருந்து எல்லா இதுலும் வச்சிருப்போம். ஆமா, அவங்கள எப்படி ஆர்டர் படுத்தணும் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாது. ஆமா. நீங்க சொல்லுங்க சார். எப்படி அத அதாவது வழி எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜை ரூம்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க, எங்க ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அங்க ஒரு பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விலைக்கு வாங்கிட்டு போன ஞாபகார்த்தமா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. வாங்கிட்டு வந்து அத வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்க நகைக்கடை, ஜவுளி கடை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வேண்டாம். நீங்க அத வந்து வாங்குறத தவிர்த்துக்கங்க. வாங்குனாலும் வெளியிலேயே யூஸ் பண்ணிக்கங்க. பூஜை அறைக்கு கொண்டுட்டு வர வேண்டாம். அவங்க அன்பளிப்பா குடுத்தாலுமே அது விலை சார்ந்ததா தான் மதிப்பாகுது. அதாவது இலவசமா தான் மதிப்பாகுது. ஸோ விலை குடுத்து வாங்குற பொருட்கள் மட்டும் தான் நம்ம பூஜை அறையில வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி வச்சு சாமிய கும்பிடும்போது, கிழக்கு பார்த்த ஒரு விஷயங்களா நீங்க சாமி படங்கள அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கங்க. நீங்க கும்பிடும்போது இடது பக்கத்துல விநாயகர் இருக்கணும். ம். நமக்கு இடது பக்கம். இடது பக்கம் நீங்க கும்பிடும்போது, விநாயகர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். விநாயகர் இடது பக்கம் இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அது வலது பக்கம் வந்து முருகர் படம் இருக்கணும். ம். ஸோ இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த தெய்வங்களையும் நீங்க ஆர்டர் படுத்தி வச்சுக்கலாம். இங்க வந்து சில பேர் பார்த்திருப்பீங்க, விநாயகர நடுவுல வைப்பாங்க. சில பேர் இந்த பக்கம் தூக்கி வைப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், விநாயகர பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் சைடு வைங்க. ரைட் சைடுல முருகர் படத்த வைங்க. நீங்க கோவில்கள்ல நீங்க பார்க்கும்போது, ஒரு வழிபாடு பண்ணும்போது, இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர மெயின்டெயின் பண்ணுங்க போதுமானது. ஓகே. இதுல நகைச்சுவையான விஷயம் என்னன்னாங்க சார், இப்போ ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட தினம் இருக்கு. விநாயகர் சதுர்த்தி இருக்கு. ஆமா. இப்ப முருகர் தைப்பூசி இருக்குன்னா, ம். அந்த நாள் அன்னைக்கு அவர் ஹைலைட் ஆயிருவாரு. சென்ட்ரல் ஆமாமாமா. மத்தவங்கலாம் ஓரமா அது போயிடுவாங்க. தாராளமா அந்த நேரத்துக்கு எடுத்து நடுவுல வச்சு வழிபாடு பண்ணிட்டு, திருப்பி அத மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு உண்டியல் மாரி சின்ன உண்டியல் வச்சுக்கங்க. வெளியில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கிளம்புறீங்க. குலதெய்வத்த வருஷத்துக்கு ஒரு தடவ பார்க்கும்போது, இந்த உண்டியல்ல சேர்ற மாரி உள்ள பணம். அதாவது ரெகுலரா நீங்க வெளியில போகும்போது சும்மா ரூ. 1 போடுங்க. ரூ. 1 வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அது ஒரு வருடத்துக்கே சேரும்போது, அந்த உண்டியல் வந்து அந்த கலெக்ஷன கொண்டுட்டு போயி, அந்த பூஜை அதாவது குலதெய்வத்துக்கு நம்ம குடுக்குற மாரி அந்த பூஜை அறையில ஒரு இத மெயின்டெயின் பண்ணுங்க. எங்கேயாவது முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது, ஒரு நல்ல பலிதமான ஒரு விஷயங்கள் நடக்கணும், லாபகரமான விஷயங்கள் நடக்கணும். போயிட்டு வர்றோம், ஒரு நோய் இல்லாம, விபத்து இல்லாம நம்ம வீடு திரும்பணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், வீட்ல நல்ல நிம்மதி நிலவணும் அப்படின்னாக்க, நீங்க ரெகுலராவே குலதெய்வத்துக்கு ஒரு உண்டியல் வச்சுருங்க, பூஜை ரூம்ல. ரெகுலரா கிளம்பும்போது ஒரு ரூ. 1 மட்டும் போடுங்க. ரூ. 1 போட்டு நீங்க அத வந்து கலெக்ஷன் ஆனது பிறகு வருஷம் ஒரு தடவ நீங்க போகும்போது, அந்த கோவில் உண்டியல்லையோ, அந்த பூஜை சாமான்களோ, அந்த மாலையோ, அந்த குலதெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள நீங்க செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். கண்டிப்பா சார். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.